ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம், அயன சயன போகஸ்தானம், குரு பகவானின் ஆட்சி வீடு. ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதி உதயம் வராரு. ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது வரைக்கும் ராசியில் செவ்வாயும் ராகு இணைந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்ணன் மணி உறவில் விட்டு கொடுத்து போங்க. நண்பர் விஷயத்திலையும் சொந்த பந்த விஷயத்திலும் கொஞ்சம் இணக்கமாக இருங்க. 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வாக்கு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும். பணம் வருவது தாராளமாக இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் குரு சூரியன் இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நவபஞ்சம யோகம் கிடச்சிருக்கு உங்கள் ராசிக்கு. இந்த யோகம் கிரகங்கள் தங்களுக்குள்ள கோணத்தில் வரணும். 5, 9 சம்மந்தப்படும் போது அந்த யோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இப்போ உங்கள் ராசிக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு. சூரியன் ராசிக்கு 6 குடைவனாக இருந்தாலுமே, கடன் நோய் எதிரி ரணருண ரோகஸ்தானாதிபதி இருந்தாலுமே சுபத்துவமாக இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல உபசன ஸ்தானத்தில் குரு சுக்கிரனால சுபத்துவமாக இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு கோணத்தில் சூரியனுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. கேதும் குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ அந்த நவபஞ்சம யோகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குது. குருவால் சுபத்துப்பட்ட சூரியனுக்கு கோணத்தில் கேது வருகிறார். குரு பார்வை பெற்ற கேது வருகிறது. நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரி, அடுத்து வருகின்ற மாதத்துக்கும் நல்லா இருக்கும். ஆனி மாதத்துக்கும் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு 16/7/2024 வரைக்கும், ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. கூடுதல் சிறப்பு தான். சூரியன் ஒரு பாவ கிரகம் தான், அரை பாவர் தான். அவர் ஒரு 4ஆம் இடத்துல இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் வீடு கொடுத்த புதனும் சூரியனுக்கு சூரியனுக்கு சேர்ந்து இருப்பார். புதாயத்து யோகம் இருக்கும். ஏன்னா புதனுடைய பயிற்சி அடுத்தடுத்து ரிஷபம் மிதுனத்துக்கு போகுது. ஸோ புதனால் சூரியன் வலிமை அடைவார். சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் ஸ்தான பலமும் ஆட்சி பலமும் பெறது சூரியனுக்கு கூடுதல் சிறப்பு தான். சூரியன் எப்பெல்லாம் வலுப்படுறாரோ அப்போல்லாம் மீன ராசிக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகஸ்தருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். 4 ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. தைரியமாக இருப்பீங்க. மனதுக்குள்ள ஒரு துணிவு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்வீங்க. சில பேருக்கு என்ன கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், முரட்டு சுபாவம் இருக்கும். அதை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். நல்ல யோகங்கள் இருக்கும். இந்த நவபஞ்சம யோகம் மாதிரி நிறைய யோகங்கள் உங்களுக்கு கைகூடும். போட்டி பந்தயங்களில் சம்மந்தப்பட்டீங்கன்னா அதில் நல்ல வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க தொடர்பு, அரசாங்க தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும். எதுலேயும் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக உடன் பிறந்த இளைய தம்பி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுய சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதாவது தனியாக இண்டிபெண்ட்டாக சம்பாதிக்கிறவங்களுக்கு சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. கஷ்டமான வழியும் ஈஸியாக முடிச்சிருவீங்க. அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் நல்லபடியாக உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த நவபஞ்சம யோகம் உங்களுக்கு நல்லா நீடித்து இருக்குங்க. அடுத்து சூரியன் கேதுக்கு கேந்திரமாக வருது. நல்ல அமைப்பு தான். கிரகங்கள் தங்களுக்குள்ள கேந்திரமாகவும் கோணமாக வரும்போது சில யோகங்கள் வரும். ஆனால் அந்த கிரகங்கள் சுபத்துவமாக நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸ்தான பலம் பட்டு இருக்கும்போது அந்த பலத்தை பரிபூர்ணமாக கொடுக்கும். அந்த யோகத்தினுடைய பலன்களை பரிபூர்ணமாக கொடுக்கும். இந்த யோகத்தால் உங்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் வேலை மாறணும், வேலை விஷயமாக எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நல்லபடியாக முடியும். அதாவது வேலை மாறணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இது சாதகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் பார்க்கப்படுகிறது. அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும். அரசு பணியில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். இருந்த போதிலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். சரியா நேயர்களே? அதுபோக அரசாங்க விஷயத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள்லாம் சிறப்பாக இருப்பீங்க. சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக போவீங்க. நிலப்பலம் சேருவது உங்களுக்கு நல்லபடியாக சாத்தியப்படும். தகப்பன வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம், தொழில் இதிலெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இப்போதைக்கு சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். சூரிய திசை நடக்கும் உங்களுக்கு. சரியா? ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு சூரிய திசை நடக்கும். ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை நடக்கும். சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சூரியன் மீனராசிக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. ஏன்னா குருவுக்கு நண்பர் தான் அவர். இருந்தாலும் 6 குடைவனாக இருக்கிறதுனால ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் சூரியன் உங்களுக்கு நீங்கள் மீனராசியில் மேச லக்கணம்,
கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சூரியன் வந்து உங்கள் லக்கண ரீதியாக நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் லக்கணத்தை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஜாதக புக்கில் நீங்கள் வந்து லக்கணம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாங்கள் வந்து லக்கணத்துக்கு பலன் சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். சரியா? அதனால் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கண ரீதியாக சூரியன் 3, 6, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியன் வந்து ஒரு ஆத்மகாரகன், ஆத்ம ஒளியை கொடுக்குறவர். பொதுவாக சூரியனை வந்து ஜனநாயகத்தில் கெட்டு போகக்கூடாது. சூரியனும் சந்திரனும் கெட்டு போகக்கூடாது. சூரியனுக்கு சந்திரன் வந்து கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தாலுமே சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து மிதுனத்திலேயோ, மிதுன லக்கணமாகவோ, இல்லை கன்னியா லக்கணமாகவோ, தனுசு லக்கணமோ பிறந்திருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து சூரியனோட அருளை பெறணும்னா, நீங்கள் வந்து பரிபூர்ணமாக அருளை பெறணும்னா, நீங்கள் மீன ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல விதமாகவே இருக்கும். சூரிய தசை வந்து மிகச்சிறப்பாகவே இருக்கும். அதுபோக நான் சொன்ன ஒரு 6 லக்கணத்துக்கும் சூரியன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. கூடுதலாக சூரியன் 3, 6, 10, 11 இருக்கணும் லக்கண ரீதியாக. அதுபோக குரு பார்வையிலையும் இருக்கலாம், குருவோடையும் சேர்ந்து இருக்கலாம், சுக்கிரன் கூடயும் சேர்ந்து இருக்கலாம். சுக்கிரன் பார்வைக்கு சூரியன் வர மாட்டார். அது மாதிரி புதனோடையும் சேர்ந்து இருக்கலாம். புதனாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகத்தில் இருந்தாலும் சூரிய திசை சிறப்பாக இருக்கும். சூரிய திசை மொத்தம் 6 வருடமும் நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. அதுபோக தன்னுடைய பலனை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. சூரியன் வளர்த்தவங்களுக்கு தான் தகப்பன் நல்ல தகப்பனாக கிடைப்பார். சில பேருக்கு தகப்பனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்று இருக்கணும். சூரியன் எந்த வீட்டில் இருந்தாலுமே அவர் ஆட்சி பெற்று இருக்கணும். அதுபோக சூரியன் எக்காரம் முன்னிட்டும் சனி பவனுடைய பார்வையிலையோ சனி கூடயும் சேரவே கூடாது. அதுபோக ராகு கூடயும் சேரக்கூடாது, கேது கூடயும் சேரக்கூடாது. இந்த 3 கிரகங்களோடையும் சூரியன் சேராமல் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஜனநாயகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா? அந்த கிரகங்கள் கொடுக்கின்ற பலன்கள் அப்படியே பிசிறின்றி கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் ஜோதிடம். சரியா? எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும். ஏன்னா நம்ம பிறந்த ஜாதகமும் அன்றைக்குள்ள கோச்சாரத்தை டிபெண்ட் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அன்றைக்குள்ள கோச்சாரத்தை வச்சு தான் நீங்கள் பிறந்த ஜாதகத்தை எழுதியிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது, மே 22 ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இன்றைக்கி என்ன கோச்சார நிலைமை இருக்கோ அதை வச்சு தான் எழுதுகிறாங்க. சரியா? லக்கணம் மட்டும் மாறுபடும். இன்றைக்கி மற்ற எல்லாம் கிரக நிலையில் தான் ஒன்று தான். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம ஜனன ஜாதகம் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுருக்கணும், அதை ரெஃபர் பண்ணிக்கணும் அப்பப்போ. ஓகே, இப்போ சூரியன் வந்து நான் சொன்ன மாதிரி சனி ராகு கேது கூட சேரக்கூடாது. குரு சுக்கிர தொடர்பில் இருக்கலாம். பௌர்ணமி யோகத்தில் யார் பிறக்கிறாங்களோ அவங்க நல்லாயிருக்கும். இந்த நாளைக்கு பௌர்ணமி, புத்த பௌர்ணமி. இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன், புத்த பௌர்ணமிக்கு என்ன செய்யணும்னு. அது நிறைய வீடு பார்த்தீங்களா என்னன்னு தெரில. நான் புது வீடியோவை தான் போட்டேன். நாளைக்கு புத்தர் மகானுடைய பிறந்த நாள். இது வந்து உலகத்துக்கே ஒரு புனித நாள். ஏன்னா புத்தரே வந்து உலகத்துக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு, ஒரு போதனை கொடுத்தாரு. ஆசைய மனிதனுக்கு அழிவு காரணம்னு சொன்னார். புத்த மதம் வந்து இந்தியாவில் இல்லாமல் இருந்தாலுமே அதனுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய செல்வாக்கு கம்மியாக இருந்தாலுமே புத்த மதம் உலகம் முழுக்க இருக்குது. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, புத்தர் பிறந்த நாளைக்கு புத்த பூர்ணிமா அன்று சிறப்பாக இருக்கணும். நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னா சில வழிபாடு பண்ணணும். வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கணும். அதாவது நாளைக்கு புதன் உரையில், நாளைக்கு குருவாரமாக இருந்தாலுமே வியாழக்கிழமை இருந்தாலுமே புதன் உரை காலையில் 10 to 11, ஈவினிங் 5 to 6 வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வாங்க. அதாவது என்ன பொருள் செய்யலாம், என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தர் சிலை கூட வாங்கலாம். நீங்கள் புத்தர் சிலையை வாங்கி ஈவினிங் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். காலையில் 10 to 11 போய் வாங்கிட்டு வந்து ஈவினிங் 5 to 6 வீட்டில் பூஜை பண்ணலாம். இல்லைன்னா புத்தர் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். ஷோகேஸில் வைக்கலாம், ஒரு அழகு பொருளாக கூட வச்சுக்கலாம். அவரை பார்க்கலாம். புத்தரை பார்த்தாலே மனதுக்கு ஒரு சாந்தி இருக்கும், அமைதி கிடைக்கும். புத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு, அனைத்தும் உன்னிடம் தான் உள்ளது. அதாவது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம என்னத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோமோ அது நம்மக்கிட்ட தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. நம்ம தேடி அலைகிற விஷயம் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் அதை வந்து பிரித்து பார்த்து பகுந்து ஆராய வேண்டும். புத்தர் பிறந்தநாள் அன்றான புத்த பூர்ணிமா அன்று காலையில் 10 to 11, இல்லைன்னா ஈவினிங் 5 to 6 தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுங்கள். ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். புத்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். புத்தம் தரணும் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி அப்படின்னு அதை சொன்னாலே போதும். மனதில் நிலைங்க. உங்களுக்கு என்ன தோடுதோ அது மனதில் நிலைங்க. பாசிட்டிவாக நினைச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து புத்தரை எதுக்கு இந்த பதிவில் கொண்டு வந்தேன்னா, நாளைக்கு புத்த பூர்ணிமா, அதை சொல்கிறதுக்கு தான் இது வந்தேன் நான். அதுபோக வந்து சூரிய சந்திரனுடைய சந்திப்பு, பௌர்ணமினாலே என்ன, சூரியனும் சந்திரனும் சமசத்தமாக சந்திச்சுக்குருவாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட அணுக்கரும் பரிபூர்ணமாக இருக்கும். சரியா நேர்களே? இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சூரியன் மக சுபத்துவமாக இருக்கிறாரு. குரு சுக்கிர தொடர்பில் அவர் வந்து சந்திரனுடைய ஒளியை வாங்குறாரு. சந்திரன் நீசமாக இருந்தாலுமே சந்திரனுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சரியா? ஏன்னா சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீசம் அடைவார்.
ஏன்னா விருச்சிகம் வந்து சந்திரனுக்கு நீச வீடு தான். அவர் வந்து நீசத்தன்மையில் தான் பௌர்ணமி யோகத்தை கொடுக்குறாரு. சந்திரனுக்கு வந்து சூரியன் வந்து சந்திரன் உச்சமாற வீடு ரிஷபத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு ஒளியை கொடுக்கறது கூடுதல் சிறப்பு தான். ஓகே நேர்களே, மீனராசியில் வந்து நீங்கள் வந்து சூரிய கேந்திரத்தில் இருக்கும்போது பிறந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோக வந்து ஆனால் பௌர்ணமி யோகத்தில் நீங்கள் பிறக்கிறதா இருந்தால் சூரியன் வந்து கண்ணியில் தான் இருக்கணும் உங்களுக்கு. சரியா? நீங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன ராசியில் சந்திரன் இருப்பார், ஆனால் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது தான் நீங்கள் பிறக்க முடியும். இந்த அமைப்பில் பிறக்க முடியாது. பட் இந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்திலும் சூரிய சந்திரன் வருது, நல்ல அமைப்பு. பொதுவாக சூரியன் 3ஆம் இடம் சம்மந்தப்படுறது நல்ல அமைப்பு. கோச்சாரத்திலும் சரி லக்கண ரீதியாகவும் சரி 3ஆம் இடம் சம்மந்தப்படுறது நல்ல அமைப்பு. அதுக்காக தான் சொன்னேன். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5 கூடியவன், அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளோட ஆதரவு இருக்கும், பிள்ளைகளுடைய அனுக்கிரகம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் சாமி கும்பிட்டது உடனே பழிக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாப்பனாடுடைய வரவு நல்லா இருக்கும். தாய் தாப்பனுடைய வரவு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லபடியாக இருக்கும். நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா? ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு அடுத்து 9, 10, 11ஆம் இடம் வருது, கூடுதல் சிறப்பு தான். கர்மதானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கு வராரு. கர்ம லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருது, பஞ்சமாதிபதி வருது, நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற ஒரு 7-8 நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே கூடுதலாகவே பார்க்கப்படுகிறது. சனி பகவான் கூட சேர்ந்தாலும் நல்லா இருக்குது. சனிக்கு கேந்திரம், சூரியனுக்கு கேந்திரமாக வருவார். அப்போ சனி பகவான் கூட சேருவார். 12ஆம் இடத்துல சேர்றது கூடுதல் சிறப்பு தான். அந்நேரம் என்ன கொஞ்சம் சுப செலவு இருக்கும், சுப விரயம் இருக்கும். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அடுத்த வாரம் தான் அது வருது. சரியா? அடுத்த வாரம் வருது. ஜோதிடத்தில் இப்படியே தாங்க பலன்கள் போகும். கிரகங்கள் வந்து மாற்றமாகிட்டே இருக்கும். சந்திரன் 2-4 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். அதுக்கேற்ற மாதிரி சில பலன்கள் இருக்கும். அதுபோக மற்ற கிரகங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை மாறும். அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டு. இப்போ வந்து சூரியனை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். சூரிய திசை வந்து உங்களுக்கு வந்து 6 வருடம் நடக்கும். 6 வருடத்தில் சூரியனை வந்து நீங்கள் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரிய திசை சிறப்பாக இருக்கும். அதுபோக நீங்கள் வந்து எக்காரம் முன்னிட்டும் சூரியனுக்கு ஆகாத லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சூரிய திசை நல்லா இருக்காது. மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதுபோல் சூரியன் கெட்டு போனவர்களுக்கும் நல்லபடியாக இருக்காது. சூரியனை வந்து லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. 6ஆம் இடத்துல இருக்குது பரவாயில்ல, 8, 12 சூரியன் மறையக்கூடாது. 8, 12 சூரியன் மறைஞ்சிட்டாருன்னா சூரிய திசை நல்லா இருக்காது. அதுபோக சூரியன் வந்து உங்கள் லக்கணாதிபதிக்கும் மறையக்கூடாது. உங்கள் லக்கணாதிபதி யார், நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணாதிபதி. மேச லக்கணத்தில் பிறந்த செவ்வாய், ரிஷப லக்கணத்தில் பிறந்த சுக்கிரன், மிதுன லக்கணத்தில் பிறந்த புதன், கடக லக்கணத்தில் பிறந்த சந்திரன், அதுபோக சிம்ம லக்கணத்தில் பிறந்த சூரியன் தான். சிம்ம லக்கணம் வந்து சூரியன் லக்கணம் தான். கன்னியா லக்கணத்தில் பிறந்த புதன், துலா லக்கணத்தில் பிறந்த சுக்கிரன், விருச்சிக லக்கணத்தில் பிறந்த செவ்வாய், தனுசு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு, மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான், கும்ப லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சனி பகவான் தான். மீன ராசி மீன லக்கணம், ஒரே ராசி ஒரே லக்கணத்தில் பிறந்தாலுமே குரு பகவான் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு வந்து எந்த கிரகமும் மறையாமல் இருக்கணும். சரியா? அப்படி மறையாமல் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் தன்னோட தசாபத்தியில் நல்ல பலன்கள் கொடுக்கும். லக்கணத்துக்கும் லக்கணாதிபதிக்கும் மறையாமல் இருக்கணும். சரியா? இது ஜோதிடத்தில் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா நிறைய ஒரு விதிகள் இருக்குது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு கிரகங்கள் அமைந்திருந்துச்சுன்னா அந்த திசைகள் நல்லாயிருக்கும். அதுபோக சூரிய திசை 6 வருடம் நடக்கும். சூரியன் வந்து மற்ற கிரகங்களுடைய தசை நடத்துவார். புத்திகள் நடக்கும் சூரிய திசையில். சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, இப்படி நடக்கும் உங்களுக்கு. அப்படி நடக்கும்போது அந்த புத்திநாதர்களும் வந்து சூரியனுக்கு மறையாமல் இருக்கணும். சூரியனுக்கு 6, 8, 12 அந்த புத்திநாதர்கள் மறையாமல் இருக்கணும். அப்படி 6, 8, 12 மறைஞ்சாலுமே அவங்க ஆட்சி பெற்று இருந்தாங்கன்னா, ஆட்சி பெற்று ஸ்தான பலம் பெற்று இருந்தாங்கன்னா நல்ல அமைப்பு தான். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சில நான் சொன்ன மாதிரி விதிகளும் இருக்குது, உட்பிரிவுகளும் இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஒருத்தர் சூரிய திசை நடக்கு, மீனராசி, அவர் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு? ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. பொதுவாக ரிஷப லக்கணத்துக்கு வந்து சூரியன் அந்தளவு நல்ல பலன் கொடுக்க மாட்டார். அவர் நல்ல பலன் கொடுக்கணும்னா எப்படி சார் இருக்கணும்? 3ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தார்னா சில லக்கணங்களுக்கு வந்து அந்த ஆதிபதி விஷயத்தை கெடுப்பார். தாப்பங்கிட்ட உள்ள உறவை கெடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருந்த போதிலும் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்குது பரவாயில்ல, ஏன்னா தான் திக்பலா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் இருக்குது, சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருந்தால் நல்லதான். லக்கண ரீதியாக 10ஆம் இடத்துல இருந்தார்னா 100க்கு 100 பலன் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார்னா 100க்கு ஒரு 60% பலன் கொடுப்பாரு. ராசிக்கு 10ஆம் இடம்னா என்ன? நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா தனுசில் இருக்கணும். நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நீங்கள் மீன ராசியில் வந்து சூரியனை வந்து மிதுனம், கன்னி, தனுசில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாருன்னு. அது மாதிரி உங்கள் ராசிக்கு அவர் கேந்திரம் 10ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 100க்கு ஒரு 60% நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கண ரீதியாக 10ஆம் இடத்துல இருந்தார்னா
நல்ல திக்பலம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் தான் கிரகங்கள் வந்து பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அது மாறுபடும். சரியா நேர்களே? அந்த பலன்களை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கிறேன்னா, சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் கோச்சாரத்தில் அடுத்து வருகின்ற காலம். அதாவது இந்த வையாசியும் ஆணியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதனால் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். எந்தெந்த விஷயத்தில் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சூரியன் தகப்பன் காரகன், பிதிர் காரகன். தகப்பன் நாள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். தகப்பன் வழி பங்காளிகள் விஷயத்தில் நல்லபடியாக இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் வந்து ஆள் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க, ஒரு நம்பிக்கையாக இருப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க, ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பிடிப்பாக இருப்பீங்க. குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுவீங்க. இப்படி உங்களுக்குன்னே சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு கொள்கை குன்றாக உயர்ந்து நல்லபடியாக இருப்பீங்க. தலைநிமிர்ந்து நிற்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க. அதுபோக சூரியன் ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிற கிரகம். மீனராசியில் இப்போதைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள், கட்சி தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள், இப்படி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்களும் நல்ல விதமாக இருப்பீங்க. அதுபோக வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசு தொடர்பாக இருக்கிற மின்சார வாரியம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, பவர் ஜெனரேஷன், டர்பன் ஜெனரேஷன், காற்றாலை மின்சாரம், நீர் உற்பத்தி மின்சாரம், இப்படி மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல வேலை பார்க்குறவங்க, அணு உலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்க, மர உலை பார்க்குறவங்க, கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சூரியனோட காரகத்துவம். கோதுமை சம்மந்தப்பட்டவங்க, ஃப்ளவர் மில் வச்சுருக்கிறவங்க, கோதுமை பண்டம் செய்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, அதுபோக வந்து சப்பாத்தி கடை, புரோட்டா கடை வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது கோதுமையில் இருந்து என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்களோ அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். இப்படி பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா சூரியன் வந்து சில சில ஏகப்பட்ட விஷயத்துக்கு வந்து அவர் காரகத்துவமாக வருவார். சரியா நேர்களே? அதனால் அது சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். பொதுவாக சூரியன் வந்து ஒரு முதன்மை தொழில்காரகன். தொழில் அப்படின்னாலே சூரியனை வளர்க்கணும். இப்போ மீனராசியில் வந்து ஒருத்தர் தொழிலில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறாரு, மல்டி மில்லியன் லெவலில் இருக்கிறாருன்னா, அவருக்கு சூரியன் நல்ல நிலைமையில் ஜனன ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவர் வாழ்நாள் முழுக்க தொழிலில் கொடி கட்டி பறப்பார். இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லபடியாக பார்க்கப்படும். பர்டிகுலராக நான் சொன்ன தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாகவே இருக்கும். சூரியன் தான் தொழில் கொடுக்குற கிரகம், முதன்மை தொழில்காரகன். 2ஆம் நிலை தொழில்காரகன் சனி பகவான். ஸோ ஜனன ஜாதகத்தில் சனியும் சூரியன் கெட்டு போகாமல் இருக்கணும். தங்களுக்குள்ள தொடர்பு இல்லாமல் இவங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க இடத்துல சிவனேன்னு இருந்தாங்கன்னா தொழில் நல்லபடியாக இருக்கும். சரியா? சில பேருக்கு தொழில் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவங்கள ஜாதகத்தில் பார்த்தோம்னா சூரியன் வலுத்து இருப்பார், நல்ல நிலைமையில் இருப்பார், நல்ல இடத்தோடு சம்மந்தப்பட்டிருப்பார், 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருப்பார், 4ஆம் இடத்துல இருப்பார், இல்லைன்னா குரு சுக்கிர தொடர்பில் இருந்து சுபத்துவமாக இருப்பார். அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் சூரியன் இருக்கணும். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, நான் அரசாங்க வேலை எழுதியிருக்கிறேன் சார், டிஎன்பிசி எழுதியிருக்கிறேன், அரசு வேலை கிடைக்குமா அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு சூரியனுடைய நிலைப்பாடு நல்லபடியாக இருக்கணும். இப்போதைக்கு அரசு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சூரியன் 3, 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 10ஆம் இடம் சம்மந்தப்பட போகிறாரு. அதுபோக அரசு வேலைக்கு வந்து செவ்வாயும் நல்ல நிலைமையாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு வேண்டிய காரணம் செவ்வாயும் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். பொதுவாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 9, 10, 11ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படணும். அதுபோக சிம்மம் வீடு இருக்குது பார்த்தீங்களா? சிம்ம ராசி வந்து சுபத்துவமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு வந்து குரு பார்வையோ சுக்கிர பார்வையோ இல்லைன்னா குரு சுக்கிர தொடர்பில் இருக்கணும், இல்லைன்னா செவ்வாயும் இருக்கலாம், இல்லைன்னா சனி பகவானும் பார்க்கலாம். இப்படி சில அமைப்பில் சிம்மம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அரசு வேலை கிடைக்கும். அந்த சிம்மத்தோடைய படிநிலை சுபத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அரசு வேலையில் உயர்ந்த பதவியோ இல்லைன்னா மத்தியம பதவியோ அரசு துறையில் வந்து ஒரு சாதாரண கிளர்க்கு பதவியோ ஏதோ ஒன்று கிடைக்கும். அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் ஒத்துப்போணும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் லக்னாபதி வலுத்து நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா, 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு வலுத்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து அரசாங்கத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க. செவ்வாய் வளர்த்துட்டாருன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக போவாங்க. சில பேருக்கு வந்து மற்ற கிரகங்கள் வளர்த்துருச்சுன்னா, மருத்துவ கிரகங்கள் வளர்த்துச்சுன்னா அரசு டாக்டராக போயிடுவாங்க. இப்படி நிறையா இருக்குது காம்பினேஷன், சில கிரகங்களோட காம்பினேஷன். அந்த காம்பினேஷனுக்கு வந்து சூரியன் தான் வரணும். அரசு வேலைனாலே சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அரசு வேலையில் எத்தனையோ பிரிவு இருக்குது. இன்றைக்கி அரசு வேலையில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஹெல்த் இருக்குது, எஜுகேஷனல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு காம்பினேஷன் இருக்குது. அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ள ரிலேட்டடாக ஒரு சுப தொடர்போட சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அரசு துறையில் பல தரப்பட்ட துறையில் நல்ல வேலை கிடைக்கும். ஓகே நேயர்களே, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சூரியன் வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மீனராசிக்கு கை கொடுக்கிறது. அதுபோக சூரிய திசை நடக்கிறவங்களுக்கும் இப்போதைக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு சூரிய திசையிலேருந்து உடனே ஒருத்தர் கமெண்ட் போடுவார், எனக்கு சூரிய திசை நடக்குது, நான் சரியில்லை சார் அப்படின்னா சூரியன் உங்களுக்கு கெட்டு போயிருப்பார்.
சரியா? சூரியன் கெட்டு போயிருப்பார். இல்லைனா சூரிய திசையில் புத்திநாதன் கெட்டு போயிருப்பார். அந்த புத்தியில் சில மாற்றங்கள் இருந்திருக்கும். புத்திநாதன் கெட்டு போயிருப்பார். அவங்களுக்குள்ள தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? எப்பயுமே ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா அந்த தசாநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். புத்திநாதனும் அதுக்கு உடன்பட்டு போக வேண்டும். இது போக அந்த ஜாதகருக்கு லக்கணாதிபதி வலுத்து லக்கணமும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த மூணும் ஓரளவு நல்லா இருக்குது, எபோ ஆவரேஜாக இருக்குது, 100க்கு 50 மார்க் 50% மேலே இருக்குன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏதோ போயிடுவார். தான் பிரச்சனையை வெளியே சொல்லாமல் தானே சமாளிச்சுக்கிட்டு ஓரளவு நல்ல நிலைமைக்கு போயிடுவார். நல்ல நிலைமைக்கு போயிடுவர் ஜோதிடம் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் பாடு சொல்லியிருக்கோம். அவர் அந்த வேலையை பார்த்துட்டு போகிற வழியே ஜோதிஷத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஜோதிடத்தை பார்க்குறவங்க வர்றவங்க எதுக்கு வராங்க? கஷ்டப்படுறவங்க தான் வர்றாங்க. இல்லைனா சில பேர் சில காரியங்களுக்காக வருவாங்க. பொதுவாக கஷ்டப்படுறவங்க, முடியாதவங்க, எனக்கு நல்ல காலம் பிறக்காதா, என் பிரச்சனைக்கு தீர்வு வராதா, என் பஞ்சம் தீராதா, இதுக்காக தான் ஜோதிடம் பார்க்க வராங்க, ஜோதிடர்கிட்ட அணுகிறாங்க. ஓகே நேயர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சூரியனால் மீனராசியை மேம்படுகிறது. ஆத்மகாரகன், ஒரு மனிதனுக்கு ஆத்ம ஒளியை கொடுக்குற ஒரே கிரகம் சூரியன் தான். பிரபஞ்சத்துக்கும் ஒளியை கொடுக்குறாரு, தனி மனிதனுக்கும் ஆத்ம ஒளியை கொடுக்குறவர் சூரியன் தான். அந்த ஆத்மகாரன் நல்ல நிலைமையில் இருக்கனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த நவ பஞ்சம யோகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசினியருக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஜனநாயக செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். மற்ற ராசிக்காரங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் தினமும் நட்சத்திரத்துக்கு பலன் போடுறேன். நான் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்குதுன்னு பலன் போடுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். வாழ்க நேயர்களே.